மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஜார்க்கண்ட் ஆளுநரை சந்திக்கிறார் சம்பாய் சோரன். ஜார்க்கண்ட் முதல்வராக தேர்வாகியுள்ள சம்பாய் சோரன் ஜேஎம்எம் கட்சி எம்எல்ஏக்களுடன் ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணனை இன்று 5:30 மணிக்கு சந்திக்கிறார். இது பற்றின கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் ராஜா இணைகிறார். வணக்கம் ராஜா, இந்த சந்திப்பின் கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசியல் நிகழ்வு அடுத்தடுத்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன் நேற்று அந்த ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் கொடுத்த பிறகு அமலாக்கத்துறையினர் அவரை கைது செய்திருந்தார்கள். பிறகு அடுத்த முதல்வராக தேர்வு செய்வதற்காக அவர்கள் கட்சியிடையே அந்த எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. அதற்கு பிறகு போக்குவரத்து அமைச்சராக இருந்த சம்பாய் சோரனை முதல்வராக அவர்கள் முடிவு செய்திருந்தனர். சட்டமன்ற குழு தலைவராகவும் அவரை நியமித்திருந்தார்கள். பிறகு ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க கோரி அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆளுநர் அந்த தகவலை பெற்றுக்கொண்டு அதை படித்துவிட்டு பிறகு நேரம் கொடுக்கிறேன், மீண்டும் சந்திக்கிறேன் என்று அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் மீண்டும் அவருக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருந்து ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு சம்பாய் சோரன் மீண்டும் கடிதம் அனுப்பியிருந்தார். பிற்பகல் ஆளுநர் சந்திப்பதற்கு தனக்கு உள்ள பெரும்பான்மை நிரூபிக்கும் விதமாக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், ஆட்சி அமைக்க கோரி மீண்டும் கடிதம் அனுப்பியிருந்தார். இந்த நிலையில் மாலை 5:30 மணிக்கு சம்பாய் சோரனை சந்திப்பதாக ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் நேரம் ஒதுக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆளுநரை சந்திக்க 5 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.